ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினாலும் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தர் நமக்கு இந்த 21 நாள் உபவாச கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆலயங்களிலே ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம காலை நேரத்தில் இருக்க முடியாத அதிக நேரங்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறோம். அதனால உபவாசங்களை காலையில் எடுத்துட்டு நம்ம மாலையில நம்ம 1 மணி நேரம் அன்றோட சமூகத்தில் அமர்ந்து செபிக்கும்படியாகவும் துதிக்கும்படியாகவும் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உபவாச கூடுகையில இந்த முதல் நாள் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஏன் இந்த 21 நாள் என்ற ஒரு காரியங்களை வைக்கிறோம் என்று சொன்னால், வேதாகமத்துல ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன் 21 நாள் அவனுடைய சமூகத்துல அமர்ந்து செபித்திருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம சும்மா ஏதோ 21 நாள் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க, ஏதோ அவங்களுக்கு ஒரு நாள் அதனால வச்சுட்டாங்க அப்படின்னு அல்ல. வேதத்துல ஒரு மனுஷன், ஒரு தெய்வ மனுஷன், ஒரு செபிக்கிற மனுஷன், இன்னும் சொல்ல போனா ஒரு ஜெப வீரன் என்று கூட சொல்லுகிற மனுஷன், அப்பேற்பட்ட மனுஷன் வேதத்துல 21 நாள் துக்கத்தோடு ஆண்டோட சமூகத்துல மன கசந்து ஆண்டோட சமூகத்துல செபித்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் என்று சொன்னால் தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் என்ற மனுஷன் ஆண்டோடைய சமூகத்துல 21 நாள் செபித்திருக்கிறான். நீங்க வீடுகளில் போய் வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனங்களிலிருந்து கடைசி வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் 21 நாட்கள் 3 வாரம் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துல 21 நாள் என்று மென்ஷன் பண்ணியிருக்கோம். கர்த்தருடைய சமூகத்துல அவன் சொப்பனங்களை காண்பதும் சொப்பனங்களின் அர்த்தங்களை பெற்றுக்கொள்வதும், தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து மன்றாடி காரியங்களை செய்யமெடுக்கிறதற்காக 21 நாள் செபித்தான் என்று சொல்லி அந்த அதிகாரங்கள் முழுவதுமாக நாம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நீங்க வெளியில போய் உங்க தெரிஞ்சவங்க உங்க நண்பர்கிட்ட சொல்லும் போது, ஏன் 21 நாள் உங்க சபையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க, இது மாதிரி தானியேல் என்ற ஒரு மனுஷன் பைபிள் இருக்கிறாரு, அவர் 21 நாள் செபித்தார், அதுல அவர் ஜெயம் எடுத்தார். அப்படியா நாங்களும் இந்த வருஷத்தின் கடைசியில தானியேலை போல, இந்த ஜெப வீரர் தானியேலை போல நாங்க என்ன பண்ண போறோம்? செபிக்கிறோம். இந்த வருஷத்துல நாங்க ஏங்க சுமைய நடத்துக்கு மாத்திரம் நாங்க செபிக்கல, நாங்க எல்லாருக்குமாகவே செபிக்கிறோம். தேசத்துக்காக செபிக்கிறோம், ஊழியக்காரங்களுக்காக செபிக்கிறோம், சந்திக்கப்பட்டவங்களுக்காக செபிக்கிறோம், வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் வருஷத்தின் கடைசியில தேவ சமூகத்துல நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் 11 மாதங்கள் நம்மை பாதுகாத்து வருஷத்தின் கடைசியில 12ஆம் நாள் மாதத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வழி நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 21 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய சரீரங்களை ஒடுக்கி ஆண்டவருடைய கரத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம நிதானித்து நம்மை ஆராய போகிற 21 நாளும் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண போறாரு? கற்றுத்தர போகிறார். விசேஷமாய் இன்னைக்கு ஒரு முன்னோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து உபவாசத்தை குறித்தும், உபவாசத்தின் காரியங்களை குறித்தும், உபவாசத்தின் மூலமாக வரப்போகிற நன்மைகளை குறித்தும், யார் யாரெல்லாம் உபவாசிக்காங்க, இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். முதலாவது, நாம ஏன் உபவாசிக்கணும்? நாம ஏன் உபவாசிக்கணும்? அதுதானே. ஏன் நான் முதலாவது உபவாசிக்கணும்? பைபிளை விட்டுருங்க, சரிங்களா? முதலாவது நம்ம பைபிளுக்குள்ள போக வேண்டாம், எடுத்த உடனே பைபிளுக்குள்ள போக வேண்டாம். சயின்டிபிக்காவே நான் ஏன் ஃபாஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது என் சரீரத்துக்கு ஒரு நன்மை வருது. நான் ஒரு ஃபாஸ்டிங் எடுக்கிறேன் அப்படின்னா, முதலாவது என் சரீரத்துக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு நன்மையை நான் உண்டாக்குறேன். நீங்க சயின்டிபிக்கா பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபாஸ்டிங் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சரீரத்துக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம். நம்முடைய சரீரத்துல எப்பொழுதுமே வேலை செய்தே கொண்டே இருந்ததுன்னா அது என்ன ஆகிடும்? ஒரு நாள்ல ஒரு ஃபால்ட் உண்டாயிடும். நீங்க வீட்டுல கூட நம்ம மோட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா? தினம் மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆயிடும்? ஹீட் ஆகி ஒரு நாள் என்ன ஆயிடும்? ரிப்பேர் ஆயிடும். அதை நம்ம சரி செய்யணும். அது போலதான் நாமளும் நம்ம சரீரத்திற்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கிறோம். அதுக்காக நம்ம ஒரு சயின்டிபிக்கா என்ன பண்றோம்? ஒரு ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். இது பைபிள்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவங்கள்லாம் ஃபாஸ்டிங் எடுக்கணும்
அப்படின்னு சொல்லி கம்பல்சரியா என்ன பண்ணல, சொல்லப்படுது. ஃபாஸ்டிங் என்பது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உடைய காரியங்களா என்ன பண்ணாங்க. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, அதனால சொல்லலாம். முதலாவது, கிறிஸ்துவத்துல ஃபாஸ்டிங் எடுத்துதான் ஆகணும், இல்ல இது எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு காரியங்கள் இல்ல. ஆனா ஏன் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம வளருவதற்கு இந்த ஃபாஸ்டிங் மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால நம்ம ஃபாஸ்டிங் எதனால எடுக்கிறோம்? முதலாவது நம்முடைய ஹெல்த். ஃபாஸ்டிங் எடுக்கிறதுனால உங்க காரியங்கள் வாய்க்க செய்யும், அது ரெண்டாவது. முதலாவது, உங்க சரீரம் எப்படி இருக்குமா, நல்லா வேலை செய்யும். ஒரு ரெஸ்ட் கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு 8 மணி நேரம் வேலை செய்றீங்க, 8 மணி நேரம் என்ன பண்றீங்க, ரெஸ்ட் கொடுக்குறீங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம சரீரத்துக்கு ஒரு என்ன பண்றோம், இந்த ஃபாஸ்டிங் மூலமாக என்ன பண்றோம், ரெஸ்ட் கொடுக்கிறோம். இன்னொரு சொல்ல போனா, நைட்டு இரவு நேரத்தில் நிறைய பேர் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது என்ன ஆயிடும்னா, நமக்கு உண்ட மயக்கம் நமக்கு என்ன கொண்டு வந்துருமா, தூக்கத்தை கொண்டு வந்துருமா. அது பழைய காலத்துல இரவு நேரங்கள்ல சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வல்லுநர் கூட சொல்லி இருக்கிறார். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னா, நம்முடைய சரீரங்களை நாம ஒடுக்கிறது நம்ம சரீரத்துக்கும் நல்லதா இருக்கிறது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றது நல்லதாக இருக்கிறது. அப்ப ஃபாஸ்டிங் எடுக்கிறது நமக்கு என்னது நல்லது. என்ன பர்பஸ்க்காக நான் ஃபாஸ்டிங் எடுக்கணும், இப்போதான் உள்ள நுழையும். ஃபாஸ்டிங் நம் சரீரத்துக்கு நல்லது. இப்போ அதோட பர்பஸ், அதோட காரியங்கள் என்ன, எதுக்காக நான் ஃபாஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியம் தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக நான் என்ன பண்ணணும், ஃபாஸ்டிங் எடுக்கணும். நான் எதுக்காக ஃபாஸ்டிங் எடுக்கிறேன்? யாராவது உங்ககிட்ட கேட்டாங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க பாஸ்டுக்கு வேலை இல்லை, 21 நாள் வருஷத்துக்கு கடைசியில் வச்சுட்டாரு, அதனால நானும் என்ன பண்றேன், ஃபாஸ்டிங் 21 நாள் இருக்கிறேன் அப்படின்றது காரியம் இல்ல. நான் என்னை தேவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக நான் என்ன பண்றேன், உபவாசம் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்வதற்கு முன்பாக, தன்னை ஊழியத்துல ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முன்பாக அவரும் வனாந்திரத்துல உபவாசம் எடுத்தார் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கப்பட முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருக்கே உபவாசம் தேவைப்படுகிற பொழுது, நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள உங்களையும் என்னையும் ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை, உபவாசம் என்ற காரியம் தேவை. இரண்டாவது காரியம், ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு நல் உறவை ஏற்படுத்தும். முதலாவது காரியம் என்னை ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துகிறது. இரண்டாவது உபவாசம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், என் தேவனோடு ஒரு நல்ல உறவு கொள்வதற்கு இந்த உபவாசம் என்னை நடத்துகிறது. மூன்றாவது காரியம், இந்த உபவாசம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், என் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இந்த உபவாசம் எனக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசம்னா ஏதோ காலையிலிருந்து சாப்பிடாம மதியானம் வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு 12 மணி ஆன உடனே டைமை பார்த்துட்டு சாப்பிடுறோம், அவ்வளவுதான் தெரியும். ஆனால் உபவாசம் என்ன செய்கிறது என்று சொன்னா, முதலாவது உங்களையும் என்னையும் தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறது. இரண்டாவது உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகிறது. மூன்றாவது காரியம், ஆவிக்குரிய வளர்ச்சியில உங்களை ஈடுபடுத்துவதற்கு இந்த ஃபாஸ்டிங் என்ன பண்ணது, ஏற்படுத்துது. சரீரத்தில் நம்ம சாப்பிட்டு ஒரு வேலையை செய்யறோம்னா நிச்சயமா என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம், ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. ஆனா இதுவே உங்களுடைய சரீரம் காலியாகும் பொழுது ஒரு சில வேலைகள் உங்களால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்போ உங்களோட ஆண்டவருக்குள்ளும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்த்திக் கொள்வதற்கு இந்த ஃபாஸ்டிங் என்பது என்ன பண்ணுது, உங்களுக்கும் எனக்கும் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஃபாஸ்டிங் 2 வகையாக காணப்படுகிறது. ஒன்னு ரெகுலர் ஃபாஸ்டிங், இன்னொன்னு பார்ஷியல் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. ரெகுலர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னா எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க, ஆகாரம் எடுத்துக்க மாட்டாங்க, தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது தண்ணி குடியாமலும்
அங்க உணவு கொடுக்கலாமலும் 40 நாள் என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங். அப்படிதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, 40 நாள் தண்ணீர் குடியாமலும் எந்த உணவை எடுத்துக்கொள்ளாமலும் அவர் என்ன பண்ணாரு, ஃபாஸ்டிங் எடுத்தார். அவருடைய வைராக்கியத்தின்படியாக அவர் என்ன பண்ணாரு, அந்த ஃபாஸ்டிங் எடுத்தார். இன்னொன்னு இரண்டாவது வகை என்னன்னா பார்ஷியல் ஃபாஸ்டிங். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில உணவு முறைகளை என்ன பண்ணுவாங்க, தடுத்துப்பாங்க. ஒரு சில உணவுகளை என்ன பண்ணுவாங்க, இது நான் என்ன பண்ணுவேன், இந்த உபவாச நாள்ல நான் என்ன பண்ண மாட்டேன், இறைச்சி சாப்பிட மாட்டேன், இந்த ஒரு சில நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி கொள்வாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சரீரத்துக்கு இது இந்த நாள்ல நான் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கறதுனால இந்த உணவுகள் எல்லாம் நான் என்ன பண்றேன், ஒதுக்குறேன். நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்துல அவன் இந்த தானியேல் ஆண்டவருக்காக உபவாசம் இருக்கும் பொழுது அவன் இந்த இறைச்சிகள் எல்லாம் என்ன பண்ணா, ஒதுக்கினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியா இந்த இரண்டு வகை, ஒன்று ரெகுலரா ஃபாஸ்டிங், இன்னொன்று பார்ஷியலா இருக்கிறதுனால ஃபாஸ்டிங் என்று சொல்லி நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நான் எதுக்காக ஃபாஸ்டிங் எடுக்கணும், அடுத்த கேள்வி வரும்ல, எதுக்காகப்பா நான் ஃபாஸ்டிங் எடுக்கணும்? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம அடுத்து உபவாசத்தை குறித்து இன்னும் ஆழமான காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். இதெல்லாம் தெரியாம நான் என்ன பண்ணக்கூடாது, ஃபாஸ்டிங் நான் என்ன, எதுக்காக ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், என்ன பர்பஸ்க்காக நான் எடுக்கிறேன், என்ன ஃபாஸ்டிங் எடுக்கிறதுனால எனக்கு என்ன நன்மைகள், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில உபவாசம் எடுக்கிறதுனால எனக்கு என்ன நன்மைகள் என்பதை நாம அறிந்து கொள்ளணும். முதலாவது நம்ம வேலைக்கு போறோம், ஒரு புது வேலையில ஜாயின் பண்றோம்னா அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. ஏன் எங்க வேலை ஸ்தலத்துல இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நடைமுறைகள், இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் நம்ம வேலை செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. அப்படியா இந்த முதல் நாள் உபவாச கூடுகையில் உபவாசம்னா என்ன, உபவாசம் எதுக்காக எடுக்கணும், உபவாசம் என்ன நமக்கு கற்றுத் தருகிறது, உபவாசத்தின் மூலமா என் சரீரத்துக்கு என்ன நன்மை, இந்த உபவாசத்தின் மூலமா என் ஆவிக்குரிய ரீதியில என்ன நன்மை, இந்த உபவாசம் எடுக்கிறதுனால தேவனுக்கும் எனக்குமான உறவு எப்படி இருக்கிறது, தேவனுக்கும் எனக்குமான ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு மேலோட்டமான காரியங்களை நம்ம பார்த்து அடுத்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 14:23 அல்லாமலோ ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களை விசுவாசத்தில் பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எதற்காக ஃபாஸ்டிங் முதல்ல இருக்கணும்னா, என் விசுவாசத்துல நான் என்ன பண்ணணும், உறுதி அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், உபவாசம் எடுக்கணும். சும்மா சபையில உபவாசம் சொல்லிட்டாங்க, எல்லா நாளும் என்னைக்கெல்லாம் லீவா நீங்களாம் உபவாசம் எடுக்க சொல்றாங்க, அப்படி இல்லை. உபவாசத்தின் மூலமாக முதலாவது நீ என்ன பண்ற, விசுவாசத்துல நீ என்ன பண்ணுகிற, நீ வளர்ச்சி கொள்ளுற. உபவாசத்தின் மூலமாக முதலாவது என்ன ஆகுது, உனக்கு உன் விசுவாசத்துல நீ உறுதி அடைகிற. எனக்கு கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோட தான் உபவாசத்துக்கு நீ முதலாவது வருகிற. கர்த்தர் இந்த 21 நாள் உபவாசத்தை கேட்க எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு சடங்குக்காகவா, ஒரு சம்பிரதாயத்துக்காகவா, எல்லா சபையில இருக்கிறாங்க அதுக்காகவா, இல்ல தானியேல் எடுத்தான் அதுக்காகவா? இல்ல, என் தேவன் என் வாழ்க்கையில ஒரு நற்புதத்தை செய்திருக்கிறார், ஒரு அடையாளத்தை செய்திருக்கிறார். அந்த நன்மையை நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க. இந்த கடைசி நாட்களில் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படணும்ன்ற ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல இந்த முடிவதற்குள்ள தேவ சமூகத்தை நான் ஒப்பு கொடுத்து நான் புதிய வருஷத்துல போகும்போது ஒரு ஜெயமான காரியத்தில் நான் ஈடுபடணும்ன்றதுக்காக தான் நம்ம உபவாசத்தை எடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சடங்குக்காகவோ ஒரு ட்ரெடிஷனலுக்காகவோ அப்படி அல்ல. என் விசுவாசத்துக்கு எப்படி, என் விசுவாசத்தை அதான் சொல்ல, உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தர் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். என் விசுவாசத்தை நான் உறுதிப்படணும், என் விசுவாசத்தை நான் உறுதிப்படணும். உபவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, ஜெபம் பண்ணணும், அதுல உறுதியா இருக்கணும்.
கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஒரு நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல உபவாசித்தாங்க, எதுக்காகலாம் உபவாசித்தீங்க, என்னென்ன காரியங்களுக்காகலாம் உபவாசித்தாங்க, உபவாசத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் பெற்றுக்கொண்டாங்க, உபவாசத்தினால அவங்களுக்கு என்ன காரியங்கள் நடந்தது, இதனால நான் உபவாசத்தை அந்த காரியங்கள்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த உபவாசத்தை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? அதுக்கு முன்பாக எப்படி அவங்க உபவாசித்தாங்க? எப்பேற்பட்ட உபவாசம் ஆண்டவருக்கு பிரியமானது? என்னென்ன உபவாசங்கள்லாம் இருக்கிறது? ஜனங்கள் எப்பேற்பட்ட உபவாசத்தினால் ஈடுபட்டாங்க? ஒரு சில மாயமாலமான உபவாசம்லாம் காணப்பட்டது. அதெல்லாம் எதிர்த்து ஆண்டவர் பேசினாரு அப்படின்ற ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப உபவாசத்தை குறித்து ஒரு அடிப்படையான காரியங்களை நம்ம அறியாம உபவாசம் என்ற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போகவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவாங்க இல்லையா? ஆழம் தெரியாம கால விடாதன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் உபவாசம்னா என்னன்னு தெரியாம உபவாசத்துல இருக்கிறோம். ஆனால் உபவாசத்தின் சத்தியங்களை அறிகிறது இல்லை. இன்னைக்கு நிறைய சபைகள் இன்னும் பேசுகிறது இல்லை. இன்னைக்கு சபைகள்ல நிறைய சபைகள்ல உபவாச கூட்டம் இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய சபையில வார வெள்ளிக்கிழமை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? உபவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். விசேஷமாய் இந்த வருஷத்தின் கடைசியில இந்த 21 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, இன்னும் சொல்ல போனா இந்த வருஷத்தின் நாட்களில் நம்ம ஆண்டவரே நினைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வருஷத்தை முடித்து புதிய வருஷத்துக்குள்ளாய் நம்ம கடந்து சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் கடைசியில் நிறைய காரியங்கள் செய்வாங்க. கொண்டாட்டங்கள் நடக்கும், களியாட்டங்கள் நடக்கும். அதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. ஆனால் தேவனுக்கு பிரியமானது என்ன தெரியுமா? தேவனோடு பயணித்து, தேவனோடே செல்வது, தேவனோடே உறவாடுவது, தேவனோடே ஐக்கியமா இருக்கிறது, தேவனோடே நம்ம நடந்து செல்வதுதான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள். அதைதான் சபைகள் இன்னைக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தயங்குகிறது. எங்க சபையில சொன்னா சபைகளை விட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு சொல்லி சபைகளை விட்டு கடந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு நிச்சயமாகவே இந்த காரியங்கள் எல்லாம் சபையில நடக்கிறது. கடுமையான உபதேசங்களை சபைகளில் பேசும் பொழுது என்ன பண்றது இல்ல? செவி கொடுக்கிறது இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சபைகளை விட்டும் போகிறாங்க. ஆழமான சத்தியங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்ல. இதனால என்ன நடக்கிறது என்று சொன்னா நமக்கு ஒரு நன்மையும் நடைபெறாது. நீ சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம போனீங்கன்னா நிச்சயமாகவே நீ எத்தனை நாள் 365 நாள் சபைக்கு வந்தாலும் ஒரு நன்மையும் வராது. சத்தியத்தின்படி நடக்கணும், சத்தியத்துக்காக வாழணும். சத்தியம் என்ன போதிக்குதோ அதின்படிதான் நீங்களும் நானும் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் ஏன் உபவாசிக்கணும்னா விசுவாசத்துல உறுதி அடைகிறதற்கு, விசுவாசத்தில் தேறினவனுக்கா. இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் நம்ம முடிச்ச பிறகு நமக்குள்ள ஒரு காரியங்கள் மாறி இருக்கணும். 21 நாள் முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே போலதான் நான் 1ஆம் தேதி ஆண்டவருடைய புதிய வருஷத்துல போகும்போது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நீங்களும் நானும் அந்த உபவாச நாட்களில் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளல. ஏன் அப்படின்னு சொன்னா நாம அதை சரியாய் பின்பற்றலன்னு அர்த்தம். அப்போ நிச்சயமாகவே நீங்கள் உறுதியாய் இந்த உபவாச நாட்களை ஆண்டவர் உறுதியா பிடிச்சு நடந்து அவரோடு நீங்க பயணித்தீங்கன்னா நீங்க புதிய வருஷத்துல போகும்போது ஒரு புதிய நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்துல ஒரு சிலர் முக்கியமா ஃபாஸ்டிங் எடுத்தாங்க. எதுக்காக எடுத்தாங்க? எதுக்காக உபவாசித்தாங்க? முதலாவது ஏன் உபவாசிக்கிறோம், இரண்டாவது எதுக்காக உபவாசித்தாங்க என்று சொன்னால் வேதாகமத்துல ஒரு 2 காரியங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். முதலாவது காரியம் 2 வசனங்களை எடுத்து காண்பிக்க போகிறேன். முதலாவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தையும் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை இப்ப நம்ம வாசிப்போம் இல்லையா? இப்ப 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்தெடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார்.
பண்ணினார். ஹல்லேலூயா. ஏன் உபவாசிக்கணும் அப்படின்னா, ஒரு சில நல்ல முடிவுகளை நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கிறதுக்கு நீங்க உபவாசிக்கணும். நீங்க பாருங்க, பவுல் சவுலா மாறுறதுக்கு முன்பாக இல்லையா, சவுல் இன்னும் பவுலா மாறல, அதனால தான் சவுல் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிருக்கிறோம், அவனையும் பர்னபாவையும் என்ன பண்றாங்க, ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அவனை ஊழியத்துல ஈடுபடுத்துறதுக்காக என்ன பண்றாங்க, அவனை கொண்டு வருகிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்கன்னா, உபவாசத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த முடிவை நான் எடுக்க போகிறேன், இந்த முக்கியமான முடிவை எடுக்க போகிறேன், ஒரு சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உபவாசத்தை ஜெபிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்ணுங்க, உபவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக உபவாசிக்கணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு சில முடிவுகளை எடுக்கணும். குழப்பமா இருக்கிறதா, என்ன செய்யணும்னு தெரியலையா, திகைத்து இருக்கிறீங்களா, இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, என் வாழ்க்கை அப்பேற்பட்டதா காணப்படுகிறது என்று சொல்லி குழம்பி தவித்து கொண்டிருக்கிறீங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நேரத்துல ஒண்ணுமே பண்ண வேண்டாம், முழங்கால் படியிட்டு உபவாசத்தை போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க. ஏசப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோ. என் வாழ்க்கையில நீங்க வரும் பொழுதுதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். எனக்கு இந்த முடிவு எனக்கு எடுக்க தெரியல, இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க, இவைகளை செய்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க, நல்ல டெசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, இதை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை படிக்கிறவங்களா இருக்கலாம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உங்க டெசிஷன் ஒரு சில நேரங்களில் எடுக்க முடியாம நிறைய நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்து உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. நல்ல முடிவுகளை கர்த்தர் கொடுப்பார், வாழ்க்கையில நல்ல முடிவுகளை கொடுப்பார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல முடிவுகளை கொடுப்பார், திருமண வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல முடிவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த உபவாசத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு, நன்மையான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி வேறும் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமாய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒருவேளை ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்க ஊழியங்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக முதலாவது உபவாசத்தை தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. முடிவுகளை கர்த்தர் நல்ல முடிவுகளை கொடுப்பார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பார், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முடிவை கொடுப்பார், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முடிவை கொடுப்பார். பிள்ளைங்க 10th வந்துட்டா போதும், அடுத்து என்ன குரூப் எடுக்கிறோம்னு கேட்டு பாருங்க, தெரியவே தெரியாது. ஆண்டோட சமூகத்தை கேளுங்க, ஏசப்பா நான் என்ன குரூப் எடுக்கணும்னு சொல்லி கேளுங்க. அடுத்து என் ஹையர் ஸ்டடீஸ் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டோட கேளுங்க. என் அடுத்த கட்டத்துக்கு நான் போனோம், என் அடுத்த கட்டம், என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன போகணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, உபவாசத்தை ஆண்டோட சமூகத்துல கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஒரு நல்ல முடிவுகளை உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில எடுப்பதற்கு உபவாசம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மனுஷன் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒரு நாள்ல உபவாசம்னா என் வாழ்க்கையில கசப்பு, உபவாசமாய் அம்மா சொல்லுவாங்க, உபவாசம் இரு, உபவாசம் இருந்தாலும் ஆண்டவர் செய்வாரா, இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் எங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் கேள்வி. ஆனா அதே நான் ஊழியத்துல வரும் பொழுது என் வாழ்க்கையில வருஷத்துல பாதி நாள் நான் என்ன பண்ணிருக்கிறேன், 360 நாள்ல கிட்டத்தட்ட பாதி நாள் நான் உபவாசத்திலே கழிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உபவாசம் உங்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும். இதுக்கு நானே உங்களுக்கு சாட்சியாய் காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. உபவாசம் உங்களை நல் வழியில நடத்தும். உங்க சரீரங்களை ஒடுக்கி நீங்க இருக்கும் பொழுது உங்க சரீரத்துக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், உங்க சரீரம் பலவீனங்களை மாற்றும், உங்க சரீரத்துக்கு ஒரு ரெஸ்ட கொடுக்கும். அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறதுக்கு
நிச்சயமாகவே இந்த உபவாசம் உங்களை என்ன பண்ணோம்? பயிற்சிவிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு, ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதற்கு, ஆண்டவரோடு உங்களை கிட்டி சேர்ப்பதற்கு இந்த உபவாசம் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்க சொல்லுவீங்க, இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்ச பிறகு சொல்லுவீங்க, ஐயா நீங்க சொன்னீங்கல்ல அந்த வார்த்தை, முதல் நாள் சொல்லுங்க இல்லையா, உபவாசத்தின் மூலமா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்திருக்குது. 21 நாள் உபவாசத்துக்கு பிறகு தேவனுக்கும் எனக்குமான உறவு மாறி இருக்கு. இந்த 21 நாளுக்கு பிறகு எனக்கும் ஆண்டவருக்குமான ஒரு ஐக்கியம் என்ன பண்ணிருக்கு? மாறி இருக்கு. ஏதோ எனக்கான சபைக்கு வந்த போனேன், சபையில வந்த கூடுகையில நடந்தேன், அவ்வளவுதான் போனேன் அப்படி இருந்தேன். ஆனால் இந்த உபவாசத்திற்கு பிறகு என்ன பண்ண? என் வாழ்க்கை மாறி இருக்குது. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்க வாழ்க்கையில உபவாசமே நீங்க எடுக்காம இருக்கலாம், உபவாசம்னா என்னன்னே தெரியாம ஒருவேளை இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு நாள் உங்க தேவைகள், முதல்ல உங்க தேவைகளுக்காக நீங்க எடுத்து பாருங்க. ஒரு காரியங்கள் மாறவே இல்லையா? 10 வருஷத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? 12 வருஷத்துமா ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஒருவேளை உங்க குடும்பத்தின் சூழ்நிலை மாறலன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? இந்த காரியத்துக்காக நீங்க ஒரு நாள் ஆண்டோட சமூகத்துல உங்களை ஆயத்தப்படுத்தி, இயேசுப்பா நாளைக்கு நான் உபவாசிக்க போகிறேன், நான் என்ன பண்ணக்கூடாது? எதையும் பார்க்க கூடாது, எதையும் என் செவிகள் கேட்க கூடாது, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கணும், உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கணும், உம்மிடத்துல நான் என்ன பண்ணணும்? ஐக்கியப்படணும். உங்களை ஒதுக்குங்க, தனியா தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உபவாசம் அதுதான். உங்களை முதலாவது என்ன பண்ணுங்க? தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உபவாசம்னா இயேசுவானவர் இன்னும் நிறைய காரியங்களை சொல்லுகிறார் உபவாசத்தை குறித்து. உபவாசம்னா உடனே முகக்கோணலாம் வச்சு எல்லாரும் கேட்க பண்ணிடாதீங்க. என்ன சோர்வா இருக்கிறீங்க, அதுவா நான் உபவாசம் இருக்கிறேன் ஊர் ஃபுல்லா சொல்லாதீங்க. ஆண்டவர் விரும்புகிறதான உபவாசம் என்னன்னா, மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உபவாசம் என்ன, எப்படி இருக்கணும், உபவாசம் நேரத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும். உபவாசம் சொல்லிட்டு நம்முடைய வேலைகள் எல்லாம் செய்கிறது உபவாசம் அல்ல. உபவாசம் எதுக்காக உபவாசிக்கிறீங்களோ அதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? செபிக்கணும், மன்றாடணும், கதறணும். அதுதான் உபவாசம். இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் சொல்லிட்டு ஊர் வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், உலக வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்து கடைசியா வந்து ஆண்டவரே என் உபவாசம் ஆசீர்வதிங்கப்பா, உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன், இதெல்லாம் ஒரு உபவாசம். இதெல்லாம் மாயமான உபவாசம். நீ உபவாசிக்கிற என்ன காரியங்களுக்காக உபவாசிக்கிறீங்களோ அந்த உபவாசத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து மன்றாடுங்க, கெஞ்சுங்க, ஆண்டவரோடு போராடுங்க. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி காரியங்களுக்காக உபவாசத்து செபித்து பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த உபவாச நாள்ல கர்த்தர் ஒரு எழுப்புதலையும் வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் சேலஞ்சிங்காவே சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில மாறவே மாறாது நீங்க நினைச்சிட்டு இருக்கிற காரியம் உபவாசத்தினால மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேணும்னா நீங்க தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக செபித்து பாருங்க, உபவாசித்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை